என் பிள்ளைங்க ரொம்ப சமாதானம் இல்லாத ஓடுனாங்க. அதனால சொல்லு, இந்த 9வது மாதத்துல நான் அவர்களுக்கு அந்த 8வது மாதம் இல்லாத அந்த சமாதானத்தை நான் கொடுக்க போறேன்னு கர்த்தர் சொல்லு. நல்ல கரங்களை தட்டி. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுனா சமாதானம் தான். எவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்து, வீடு வாசல், காரு பங்களா இதெல்லாம் இருந்தாலும் அவனுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டா கூட, ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானம் இருக்குமானால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், போன மாதம் முழுவதும் என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என் பிள்ளைங்க ரொம்ப கண்ணீர் வடிச்சாங்க. அதனால இந்த மாதம் சொல்லு, என் பிள்ளைகளுக்கு நான் சமாதானத்தை கொடுக்க போகிறேன். எடுத்து வாசிக்கலாமா? யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசி, சத்தமா வாசி. உம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அன்பான தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பட்ட வேதனை, நம்ம பட்ட உபத்திரவம் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அவருடைய கணக்குல வைத்திருக்கிறார். கடந்த மாதம் நீங்க பட்ட வேதனையெல்லாம் அவர் பார்த்தார். அவர் காண்கின்ற தேவன். ஏதோ பார்த்துட்டு அவர் பார்க்காதவரை போல அல்ல. அதனாலதான் ஆண்டவர் போன மாதம் முழுவதும் என் பிள்ளைங்க இப்படியாய் சமாதானம் இல்லாத ஓடினாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்து இந்த மாதம் என்ன தெரியுமா உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை அழகாய் கொடுக்கிறார். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து விசுவாசத்தோடு தைரியமா சொல்லுங்க, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இந்த மாசம் முழுவதும் இருக்கும். சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும். நல்ல விசுவாசமா சொல்லுங்க. உங்க வாயில இருந்து வருகிற வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதே. நீங்க வாயை மூடிட்டு இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. மரணமும் ஜீவனும் எங்க வச்சிருக்கிறாரு? காதுல வச்சிருக்காரா? கண்ணுல வச்சிருக்காரா? கையில? உங்க நாவின் அதிகாரத்தில். அதனாலதான் நீங்க வாயை திறந்து அறிக்கையிடணும். இந்த மாதம் முழுவதும் எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் சொன்னாருங்க, உங்க கூடாரம் என் பிள்ளைங்க கிட்ட சொல்லு, என் பிள்ளைகளுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பார்கள். நல்ல கரத்தை தட்டி. ஒவ்வொரு விதத்துல நீங்க கடந்த மாதம் கஷ்டப்பட்டு இருக்கலாம், சமாதானத்தை இழந்து நீங்க ஓடி இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே போல பிரச்சனை வராது. உங்களை ஒவ்வொருத்தரை கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு சரீரத்துல சமாதானம் இல்லாம, சரீரத்துல பலன் இல்லாத ஓடி இருக்கலாம். சில பிரச்சனைகள் நிமித்தம் ஓடி இருக்கலாம். சில தேவைகளின் மத்தியில நீங்க ஓடி இருக்கலாம், சமாதானத்தை இழந்து. ஆனா இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், நீ இழந்த சமாதானத்தை நான் திரும்ப கொடுக்க போறேன் இந்த மாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதை நீங்க அப்படியே விசுவாசிக்கும் பொழுதுதான், நீங்க இந்த வார்த்தையை அப்படியே நம்பும் பொழுதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். விசுவாசம் முதல் முக்கியம். ஏதோ சொல்லிட்டாரு அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்னா செய்வார். அதுல எந்த மாற்றமோ கிடையவே கிடையாது. அவருடைய வாக்கு தத்துவம் ஒரு நாளும் பொய்யாவே போகவே போகாது. அதனால ஆண்டவர் சொன்ன இந்த மாதம் உங்க கூடாரத்துல எதை வைத்து நிரம்ப வர? முதல் சமாதானத்தினால் நிறைக்க போற. அடுத்து என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, வாசஸ்தலங்களை விசாரிக்கும் பொழுது அடுத்து குறைவு நீங்க பார்க்க போறதில்லை. இந்த மாதம் உங்க குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி நடத்த போகிறார். எல்லாவற்றினாலும் நிரப்புகிற தேவன் இந்த மாதம் உங்க குறைவுகள் அனைத்தையும் நிறைவாக்க போறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வீடு கூடாரம் என்று எடுத்துக்கொள்ளும் போது, கூடாரம் என்றால் நம்முடைய வீட்டை குறிக்கிறது. அடுத்த கூடாரம் என்றால் நம்முடைய சரீரத்தையும் குறிக்கிறது. ஆண்டவர் இந்த ரெண்டுக்கும் சொல்றாரு, இதுவரையிலும் உனக்குள்ள சமாதானம் இல்லாத நீ ஓடிட்டு இருந்தியா?
கர்த்தர் இந்த மாதம், இந்த 9வது மாதம் அளவில்லாத சமாதானத்தை உன் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வைக்க போற. சமாதானம் இல்லாத சில காரியத்துல நீங்க ஈடுபட்டு இருப்பீங்க, சமாதானம் இல்லாத நீங்க ஓடி இருப்பீங்க, சமாதானம் இல்லாத சில காரியத்தை செய்து இருப்பீங்க. ஆனா இந்த 9வது மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மாதம் முழுவதும் எதை செய்தாலும் சமாதானத்தோடு செய்ய போற. ஹல்லேலூயா சொல்லுங்க. சமாதானமா ஒரு காரியத்தை செஞ்சாதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். உண்மையா இல்லையா? சமாதானம் இல்லாத செஞ்சா அந்த காரியம் ஆசீர்வாதமா இருக்குமா? ஆசீர்வாதமாகவே இருக்க. ஐயோ இதை செய்யணுமே, ஐயோ இதை பண்ணணுமே, ஐயோ இங்க போகணுமே, ஐயோ இதை நடத்தணுமே, ஐயோ என் குடும்பத்தை நடத்தணுமே அப்படின்ற ஒரு சகிப்போடு தான் நம்ம என்ன செய்வோம், நடத்துவோம். ஆனா சமாதானம் இருதயத்திலே நிறைக்கப்பட்டிருந்தால், இன்னைக்கு சொல்றேன், நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதல் நம்ம சரீரமாகிய கூடாரத்தில் என்ன தர போறாரு இந்த மாதம்? சமாதானத்தை கர்த்தர் தர போறார். சமாதானத்தை உங்க இருதயத்துக்குள்ளாக அளவில்லாமல் இந்த மாதம் ஊற்றப்பார். அடுத்து உங்க வீட்டுல உங்க கூடாரத்துல என்ன செய்ய போறாருன்னா சமாதானத்தை கொடுக்க போறார். நீங்க எந்த திசை திரும்பி பார்த்தாலும், தீர்க்க தரிசன வார்த்தையா சொல்றேன், எந்த பக்கத்துல உங்க வீட்டை சுத்தி பார்த்தாலும் எல்லா திசைகளிலும் சமாதானத்தை நல்லா தட்டி வாங்கிக்கணும். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் 8வது மாதத்துல நீங்க பட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரியாது நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு, எனக்கு தெரியாது நீங்க என்னென்ன சூழ்நிலைமையில போனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை அனுதினமும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனுக்கு தெரியும். கடந்த மாதம் முழுவதும் எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை, எல்லா பக்கத்துலயும் போராட்டம், ஒரு பக்கத்துல இல்லை. இந்த பக்கத்துல பிரச்சனை முடிஞ்சா அந்த பக்கத்துல பிரச்சனை, அந்த பக்கத்துல பிரச்சனை முடிஞ்சா இந்த பக்கத்துல பிரச்சனை. போன மாதம் பார்த்தீங்கன்னா சித்ரா வந்து சொன்ன, எல்லா பக்கமும் எனக்கு பிரச்சனையா இருக்குக்கா, ஒரு பக்கம் இருந்தா பரவாயில்ல, எல்லா பக்கமும் பிரச்சனையானா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன பண்ணுவோம்? நம்ம சோர்ந்து போயிடுவோம், மனம் தளர்ந்து போயிடுவோம், செயல்பட முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைமையில கூட கர்த்தர் கடந்த மாதத்தில் கூட இருந்து நடத்தி இந்த 9வது மாதத்தை நான் எப்படி கடக்க போறேனே தெரியல. இந்த 8வது மாதத்தை திகைத்து நின்றோம் இல்லையா? திகச்சிங்களா இல்லையா? ஒன்றுமே இல்லை. சாட்சியை கேட்டோம், எனக்கு ஒன்றுமே இல்லை, வருமானம் இல்லை, தேவைகள் சந்திக்கப்படலை, ஆனாலும் நடத்தினார், நடத்துவார், இதுக்கு மேலேயும் நடத்த அவருக்கு வல்லமை உண்டு. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோம். அப்போ உங்கள் வீட்டில் எந்தெந்த திசையில் திரும்பி பார்க்க போகிறீங்களோ அந்த திசையில எல்லாம் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். இதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்தெந்த காரியத்தில் சமாதானத்தை இழந்தீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளினால சமாதானத்தை இழந்திருக்கலாம், உங்கள் கணவரால் சமாதானத்தை இழந்திருக்கலாம், இல்லை உறவுகளினாலே சமாதானத்தை இழந்திருக்கலாம், இல்லை சில தேவைகளினாலே சமாதானத்தை இழந்திருக்கலாம். அதில் இருந்து கர்த்தர் அதையெல்லாம் இரட்டிப்பாய் மாற்றி கர்த்தர் சமாதானத்தை தரப்பார். எதுலெல்லாம் இழந்தீங்களோ குறிப்பாய் அதிலேயே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் சமாதான காரணர். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசி. சமாதான பிரபு எனப்படும். நம் தேவன் சமாதான பிரபு எனப்படும். அந்த தேவன் தாங்க உங்க கூட இருக்கிறாரு, உங்க வீட்டில் இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சமாதானத்தை யாரும் கெடுத்து போட முடியாது, எந்த தீய வல்லமைகளும் கெடுத்து போட முடியாது, எந்த மனுஷனும் கெடுத்து போட முடியாது. ஏன்னா சமாதான பிரபு உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு அவருடைய நாமத்துல ஒரு நாமம், என்ன நாமம்? சமாதான. அந்த சமாதான பிரபுவை தான் இந்த மாதம், இந்த ஆராதனை முடிந்த உடனே உங்க வீட்டுக்கு கூட்டி கொண்டு போக போறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக போறீங்க. உங்க வீட்டில் சமாதான பிரபுவா எல்லாவற்றிலும் அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்திலே சமாதான பிரபுவாய் இறங்கி வந்தார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கணும்?
சமாதானமா இருக்கணும் தான் அவருக்கு பிரியம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம சமாதானமா இருக்கிறதுக்காக தான் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி யார் மேல வந்ததா? அவர் மேல வந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் ஏற்றார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அவர் ஆக்கினியை ஏற்றாருன்னா நம்ம சமாதானமா இருந்துதானே ஆகணும், சமாதானமா வாழ்ந்துதானே ஆகணும். பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த மாதம் சொல்றாரு, இப்படியே என் வாழ்க்கை 8 மாசம் ஓடிச்சியா, இப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு, இந்த வருஷம் நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல, நீங்க பயந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, கணவன் மனைவி இடையில, பிள்ளைகளின் நடுவில அவர் சமாதான பிரபுவாயிருக்கிறார். நல்ல கரத்தை தட்டி. ஒருவேளை கடந்த மாசம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், நிறைய கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் நீயும் உன் கணவரும் மத்தியில கர்த்தர் சமாதான பிரபுவாய் இறங்கிவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. போன மாசம் முழுவதும் உங்களை பார்த்தாலே உங்க கணவர் அப்படியே பார்த்தா எரிகிறது போல இருக்கலாம், உங்களை பார்த்தாலே வெறுப்பு வருகிறது போல இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் அப்படி இல்லை. கர்த்தர் உங்க நடுவிலே சமாதானக்காரராக இறங்கி கணவன் மனைவி இடையிலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவ தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படியே சொல்லும் பொழுது, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தூரமாக இருக்கீங்க இல்லையா? சேர் போட்டு லாஸ்ட்லலாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நான் இங்கிருந்து பிரசங்கிக்கிறேன். ஆனால் ஆவியில் கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அப்படி நீங்கள் நெருக்கத்தோடு இருந்தால் தான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கவே முடியும். ரொம்ப தூரமாக இருந்தால் விசுவாசிக்க முடியாது. அதனால் எனக்கு நீங்கள் தூரமாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஆவியில் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்னா, ஆவியில் நிறைந்து கேட்குறவர்களாக இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை. சமாதானத்தை உங்களுக்கு எல்லாம் ஒரு காரியத்தை அவர் வச்சுட்டு போனாருங்க. என்னத்தை சொல்லுங்க? சமாதானத்தை. ஏங்க அந்த இடத்துல உனக்கு ஆஸ்தியை வைத்து போகிறேன், உனக்கு அந்தஸ்தை வைத்து போயிருக்கேன், உனக்கு பலத்தை வைத்து போயிருக்கேன் அப்படிலாம் எழுதியிருக்கலாம்ல. அப்படிலாம் அவர் என்ன எழுதுனானா, உங்களுக்கு சமாதானம். ஒரு மனுஷன் சமாதானமா இருந்தாலே ஆரோக்கியமா இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் சமாதானமா இருந்தாலே ஐஸ்வர்யனாய் மாறிடுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனிதன் சமாதானமா இருந்தாலே ஊழியத்துக்கு எழும்பிடுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைங்க, அதனால தான் ஆண்டவர் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, உங்களுக்கு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானத்தை தேவன் வைத்து போயிருக்கிறார். மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை நீங்கள் இழக்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை யோசிக்கணும். என்னன்னா, எனக்கு என் தேவன் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். இந்த சூழ்நிலைமையோ, இந்த பிரச்சனையோ, இந்த பலவீனமோ, இந்த போராட்டங்களோ, இந்த நெருக்கங்களோ, இந்த அவமானமோ என் சமாதானத்தை அசைக்கவும் முடியாது, என் சமாதானத்தை கெடுக்கவும் முடியாது. ஏனென்றால் அந்த சமாதானத்தை மனிதன் வைக்கல, அந்த சமாதானத்தை என் தேவன் எனக்காக வைத்து போனார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வச்சுட்டு போனா கூட அந்த சமாதானம் தற்காலிகமானது தாங்க. ஒரு மனுஷன் நமக்கு சமாதானத்தை கொடுத்தாலும் அது தற்காலிகமானது தான். ஆனா தேவாதி தேவன் நம்மளை பார்த்து, உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். ஏன் அவர் சமாதானத்தை வச்சுட்டு போனார் சொல்லுங்க? அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது? ஒண்ணுமே புரியல எனக்கு அப்படின்றது போல இருக்கு. சொல்லுப்பா. உலகம் கொடுக்க கூடாதபடி அவருக்குள்ள சமாதானம். அவர் வெட்கப்படும் பொழுது,
அவர் அடிக்கப்படும் பொழுது, அவர் சிலுவையிலே தொங்கப்படும் பொழுது, அவர் வாரினால் அடிக்கப்படும் பொழுது, விழாவிலே குத்தப்படும் பொழுது, அவர் முகத்தில் காரி துப்பும் பொழுது கூட அவர் சமாதானக்காரனராக இருந்தார். அந்த சமாதானத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இடத்துல கூட அவருடைய சமாதானத்தை அவர் இழக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட அவர் சமாதானம் கெட்டு போகவே இல்லை. நம்மை போல அவருக்கும் ஏராளமான பாடுகள் இருந்துதா இல்லையா? இயேசுவுக்கு பாடு இருந்துதா இல்லையாங்க? இருந்ததில்ல, இருந்துதா இல்லையா? சில பேர் தலையாட்டுறீங்க, சில பேர் ஆட்டல. இருந்துதா இல்லையா? இருந்ததுன்றவங்க மட்டும் நல்லா தலையாட்டு. இருந்ததில்ல. அப்போ அவருக்கே பாடுகள் இருந்தால் நமக்கு இருக்கிறது இதில் ஒன்றும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் அந்த பாடுகள் இருந்த போதிலும், அவர் மாம்சத்தில் இருந்த போதிலும் அவர் சமாதானம் உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சமாதானத்தை மரணம் கூட என்ன செய்ய முடியல, கெடுத்து போட முடியல. அந்த மரணத்துக்கு போகும் பொழுது கூட அவர் சமாதானத்தோடு தான் கடந்து சென்றார். அல்ல, அதனாலதான் அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார், அந்த பாதாளத்தை அவர் ஜெயித்தார். இன்றைக்கு நீ சமாதானத்தோடு இருப்பாய் என்றால் ஓ வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு மனிதன் எப்ப ஜெயத்தை பெற முடியும் தெரியுமா? சொல்லுங்க. கவலையா இருக்கும் பொழுது இல்ல, கண்ணீர் வடிக்கும் பொழுது இல்லை. இந்த கவலை கண்ணீர்லாம் யார் கொடுக்கறது சொல்லுங்க? பிசாசு கொடுக்கறது. அழகா உங்களை அதெல்லாம் கொடுத்து உட்கார வச்சிடுறது அவனுடைய வேலை. நீங்க எப்போ அழுவீங்கன்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான், நீங்க எப்போ புலவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறான், நீங்க எப்போ கண்ணீர் வடிப்பீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நமக்காக அவருடைய சமாதானத்தையே வைத்து போயிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தின் மீது ஜெயம் எடுக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு தேவை வேண்டிய காரியம் என்னன்னா சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுத்த சமாதானம். அதை வாசிமா முழுமையா. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை இல்லைங்க? வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவர் பார்த்து உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, என் சமாதானத்தையே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், உன் இருதயத்தில் வச்சுட்டேன், உன் வீட்டில் வச்சுட்டேன், உன் பிள்ளைகள் நடுவில் வச்சுட்டேன், இன்னும் ஏன் பயப்படுற? அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பயத்தை எல்லாம் எடுத்துட்டு இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைங்க எப்படி இருக்க போகுது, இது எப்படி இருக்கு அப்படி. இது யோபு என்ன செஞ்சானா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா யோபு பயந்த காரியம்லாம் அவனுக்கு நேரிட்டது. அவனுக்கு பயந்து பயந்து இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இது ஆயிடுமோ, அது ஆயிடுமோ. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானத்தை வைத்திருந்தால் அந்த மனிதனுக்குள்ளே எப்பவுமே பயமே வராது. ஹல்லேலூயா சொல்லுங்க. சமாதானம் இருக்கிற இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா தைரியம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த இருதயம் யோபுக்குள்ளே இப்போ எப்படி என்னன்னா பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க எப்படி செஞ்சுருவாங்களோ, என் பிள்ளைங்க எப்படி ஆயிடுவாங்களோ, என் குடும்பம் இப்படி, அவருக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே. யோபு பயந்த காரியம். அதனால் முதல்ல உங்களுக்கு என்னென்னா இந்த மாதம் ஆண்டவர் சொல்ல, பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பயப்படாது. தைரியமாக தான் சொல்லுங்களா. உங்களை பார்த்தா அவங்களுக்கு பயம் வந்துடும் போல். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை ஒரு நாளும் கொடுக்கல. எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துக்கிறார்? ஐயோ இது என்ன ஏதாவது பண்ணிடுமோ இந்த பிரச்சனை, ஐயோ இதை மேற்கொண்டுடுமோ என் பிரச்சனை, அப்படி நம்ம என்ன நம்மளுக்கு என்ன வருது? ஃபஸ்ட்டு பயம் வருது, பயம் வருது. சித்ரா குடும்பம் ஒவ்வொரு முறையும் பயத்தோடு ஓடி வருவாங்க. பயத்தோடு என்ன ஆகுமோ, அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? என்ன ஆகுமோ, ஏது நடக்குமோ, என்ன ஆகுமோ. நான் ஒரே வார்த்தை கூலாக சொல்லுவேன், ஒன்றும் நடக்காது கர்த்தரை மீறி. ஹல்லேலூயா. அவரை மீறி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதுங்க. அவர் சித்தம் இல்லாத ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாது. ஏன் அந்த வார்த்தையை அவங்கள பார்த்து நான் சொல்கிறேன்னா, அவங்க என்னை தேடி வரும் பொழுது அப்படியா நடந்துச்சுமா, ஐயோ இது எதில் போய் முடிய போதும்னா என்ன ஆகிடும்? அவங்களுடைய விசுவாசம் மனம் தளர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் யார் என்று நான் அறிந்தபடியினால அவங்களுக்கு சொன்ன வார்த்தைன்னா, இதெல்லாம் கொஞ்ச நாள் கர்த்தர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல.
யோபுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யோபு புத்தகத்தை நீங்க வாசித்திருப்பீங்க. யோபு பார்த்தீங்கன்னா அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினும் ஒரு மனிதனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலனா பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்துட்டான். எல்லாமே ஒரு செகண்ட்ல அவன் இழந்து போயிட்டான். அப்படி இழந்து போன சூழ்நிலைமையில 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யோபு தன் நாவினால தேவனை குற்றம் சொல்லவே இல்லை. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யாராவது ஒருத்தர் வாசி. இவை எல்லாவற்றிலேயோ யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த 2 அதிகாரத்துல தான் அவர் வாயே திறக்கல. 3வது அதிகாரத்துக்கு நீங்க 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, 2 அதிகாரத்துல தாங்க அவர் வாய் மூடின்னு இருந்தாரு. 3வது அதிகாரத்துல இருந்து தொடங்கிட்டார். அவர் பிறந்த நாளை சபிக்கிறாரு, அவர் பிறந்த நேரத்தை சபிக்கிறாரு. இப்படி அவர் சபித்து புலம்பிக் கொண்டே அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா இப்படியே புலம்பிட்டே வராரு. 4வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசி. ஆயாசப்படுவீராக. வாசி. இங்க பாருங்க, யோபுவுடைய சிநேகிதன் என்ன செய்யறான், யோபு இடத்துல இப்ப பேச அவன் வரான். பேச வரும் பொழுது அங்க சொல்றான் 3வது அதிகாரம், இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை எல்லாரையும் திடப்படுத்தின ஒரு மனிதன். நம்ம மற்றவங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம் சொல்லுங்க, ஒருத்தவங்க வரும் பொழுது ஈஸியா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடலாம், ஈஸியா அவங்களுக்கு தைரியம் சொல்லிடலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யோபுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது அவனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல, அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தின ஒரு மனுஷங்க, பலப்படுத்தின ஒரு மனுஷன். அன்பான தேவபிள்ளை, அட்வைஸ் பண்றது ஈஸி, அட்வைஸ் எல்லாருக்கும் ஈஸியாக என்ன செய்யலாம் பண்ணிடலாம். சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும், சில காரியங்கள் நம்ம அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு வேதனைன்றத அப்போதான் தெரியும். இந்த இடத்துல அவனுடைய சிநேகிதன் சொல்கிறான், எல்லாரையும் நீங்கள் பலப்படுத்தினீங்க, திடப்படுத்தினீங்க, விழுந்து போகிறவர்களை நிற்க பண்ணினீங்க. அப்படி அந்த சிநேகிதன் சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தையை யோபுக்கு சொல்லுகிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அன்றைக்கு யோபுவுடைய சிநேகிதன் யோபுவை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னான். இன்னைக்கு கர்த்தர் இந்த காலை வேளை ஆராதனையில உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அன்பான தேவ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில இழந்ததை ஏன் திரும்ப அவன் பெற்றான் தெரியுமா? அவனுக்குள்ள என்ன இருந்தது? அவனுக்குள்ள என்ன இருந்தது? நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவன் விசுவாசத்துல அவன் அடுத்த வசனம் எல்லாம் புலம்பி அப்படியே வந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்ற லெவலுக்கு அவன் வந்துடுறான். சில நேரங்களில் நம்ம கூட அப்படிதான் விசுவாசம் தளர்ந்து போயிடும். இதுக்கு மேல நான் நல்லா இருப்பேனா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த 9வது மாதத்துக்கு மேலதான் நீ நல்லாவே இருக்க போற. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 9வது மாதத்துக்கு மேலதான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. இது வரையில உன்னை உருவாக்கினார், உன்னை உடைச்சாரு, உன்னை சில பாதையில அனுமதிச்சாரு. யோபுவை போல சமாதானமற்ற நிலைமையில கடந்து போனோம், சில வியாதிகள். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு,
இந்த 9வது மாதத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில, பெரிய பெரிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. மகத்துவமான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். உங்களுக்கு முதலாவது சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுத்தி இருக்கிற கண்கள் பார்க்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் இந்த மாதத்துல ஏதாவது ஒன்று செய்வாரா? கொஞ்சம்லாம் செய்ய போறதில்லை, கொஞ்சம்லாம் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. ஆண்டவர் இந்த மாதம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எப்படி ஆசீர்வதிக்க போறாரு சொல்லுங்க? நிறைவாய் ஆசீர்வதிக்க போறார். நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் உங்க வீட்டை விட்டு, உங்க கூடாரத்தை விட்டு, உங்க வாசஸ்தலத்தை விட்டு ஓட போகிறது. நல்ல ஆவியில தட்டி எல்லா குறைவுகளும் இங்க நீங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில உங்க கூடாரத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கிறது. உங்க வாசஸ்தலங்கள் இனி குறைவை காணாது. நல்ல நல்ல உன் வாழ்க்கையில என்ன குறையோட நீ வந்திருக்க? ஒருவேளை சரீரத்துல சுகமில்லாம குறைவோடு வந்திருக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கை குறைவற்றதா இருக்கலாம். உன் வாழ்க்கையில என்னென்ன எல்லைகளிலே நீ குறைவாய் நின்று கொண்டிருக்கிறாயோ அந்த எல்லைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு நிறைவை கொடுத்து உன் கண்கள் காணும்படி, உன்னை சூழ்ந்திருக்கிற அந்நிய கண்கள் காணும்படி, உன் சத்துருக்கள் கண்கள் காணும்படி உன் வாசஸ்தலங்களை கர்த்தர் நிறைவினால பெற்றுக்கொள். ஒரு சில பிள்ளைகளின் மீது, குறிப்பிட்ட பிள்ளைகளின் மீது 8வது மாதம் நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட வேதனை, நீ பட்ட அங்கலாய்ப்பு உன் கூடாரத்துக்குள்ள முடங்கி கண்ணீர் வடித்து புலம்பி அழுதலை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் கூடாரத்தை சமாதானத்தினால நிறைக்கிறார். இறங்கி கொண்டிருக்கிற சில பேர் கூடாரத்துக்குள்ள இங்க நீ நிரம்புகிற வேலையில உன் கூடாரம் சமாதானத்தினால நிறைக்கப்படுகிறதை பார்க்கிற சில பேர் வீட்டுக்குள்ள சமாதான பிரபுவாய் உள்ளே பிரவேசிக்கிறார். வீட்டுக்குள்ள உன் கூடாரத்துக்குள்ள பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஷாக்கா தாரா கடா கலா கபா லாதரா கட. எஸ், உன் கூடாரத்துக்குள்ள ஒரு கர்த்தருடைய வல்லமை போய் கொண்டிருக்கிறது. ரபா கடகதரா லகரபலகதரலா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் வீடு சமாதானம் நிறைந்த ஒரு கூடாரம். அந்த சமாதானத்தை பிசாசு கெடுத்து போட முடியாது. இந்த 8 மாதமோ அவன் கெடுத்திருக்கலாம். இந்த 8 மாதமோ உன்னை சமாதானம் இல்லாதபடி ஓட செய்திருக்கலாம். இந்த 9வது மாதத்துல கர்த்தர் உனக்கு சமாதானத்தையும் ஒரு இலை பாறுதலையும் கொடுத்து உன்னை நிறைவாய் பெற்றுக்கொள். சில பேர் மேல கர்த்தருடைய நிறைவான அபிஷேகம் வந்து இறங்குகிறது. ரேகே ரே லகரகதக லா பாபா 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 லீகா பாபா பாபா பாபா. சமாதானக்காரர் இறங்கி வந்துட்டாரு. சமாதான பிரபு. ஓ ரீகா பாபா கரபா. உனக்காக அவர் சமாதானத்தையே, உனக்காக தான் மகளே, உனக்காக தான் மகனே அவர் சமாதானத்தை வச்சுட்டு போனாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. இனி உன் பிள்ளைகளால உன் சமாதானம் கெடாது, உன் கூடாரத்தின் சமாதானம் கெடாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஸ், உன் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை. எஸ், இதுவரையில உன் பிள்ளை சமாதானம் இல்லாத ஓடிட்டு இருந்தால அவனுக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை வைக்கிறார். அவனுக்குள்ள சமாதானம் இறங்குகிறது.
கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, உன்னை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், பயப்படாத, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்காக வச்சுட்டு போயிட்டேன். அதனால நீ சமாதானம் இல்லாமல் இந்த பூமியில வாழ மாட்டாய், சமாதானத்தோடு நீ வாழுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு பெற்று சில பேர் மேல கர்த்தருடைய அதற்கேற்ற அபிஷேகம் வாங்குற பிள்ளைகளின் மீது இறங்குகிறது, வாங்குகிற பிள்ளைகளின் மீது இறங்குகிறது. சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள இறங்குகிறது, சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள இறங்குகிறது, சில சகோதரருக்குள்ள இறங்குகிறது. ஓ ரக லக டகடா லீகரபா, உன்னை பார்த்தாங்கல்ல, உன் வீட்ல ஏதாவது நடக்குமா, உன் வீட்ல சண்டை நடக்குமா, உன் வீட்ல போராட்டம் நடக்குமா, அவன் இந்த 9வது மாதம் காண போறான். இந்த வீட்டுக்கு எப்படி சமாதானம் வந்தது? ஏன்னா சமாதானக்காரர் உன் வீட்டுக்குள்ள போயிட்டார். எஸ் ராஷேகரபாலா. நான் இங்கிருந்தே பார்க்கிறேன், சிலருடைய கூடாரத்துக்குள்ள கர்த்தர் சமாதான காரணராய் உட்புகுகிறார். சில பேர் கூடாரத்துக்குள்ள சமாதான பிரபுவாய் அவர் உள்ள போய் கொண்டிருக்கிறார். சில பேர் வீட்டுக்குள்ள சமாதான காரணராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ரகபலகடலா, சில பேருடைய இருதயத்தை சமாதானத்தினால நிறைக்கிறார். சில பேர் இருதயத்துக்குள்ள இறங்குகிறது, அந்த அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள், உன் சரீரத்தை சமாதானத்தினால் நிறைக்கிறார். பயப்படாத, ஒரு தீங்கு உன்னை அணுகாது, ஒரு தீங்கு உன்னை மேற்கொள்ளாது. யோபுவுடைய வாழ்க்கையில இழந்த அந்த சமாதானத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தார் என்றால், யோபு உண்மையும் உத்தமமும் நேர்மையும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாயிருந்தான். அன்பான தேவ பிள்ளையே, அப்படி நீ உண்மையும் உத்தமமும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற பிள்ளையா நீ இருப்பனா, நீ இழந்ததை எல்லாம் கர்த்தர் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டபடியினால்தான் அவன் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு நீ எத்தனையோ நாள் அழுதுருக்கலாம், நான் முன்ன இருந்த இந்த சமாதானம் எனக்கு இப்ப இல்லையே, நான் திருமணம் பண்ணும் பொழுது இருந்த சமாதானம் எனக்கு இல்லையே, என் வாழ்க்கை கட்டப்படும் பொழுது இருந்த சமாதானம் இன்னைக்கு இல்லையே, என் பிள்ளைங்க சின்னதா இருக்கும் பொழுது அந்த சமாதானம் இப்ப வளர்ந்த பிற்பாடு இல்லையே, என் வாழ்க்கையில இல்லையே, என் குடும்பத்துல இல்லையே, என் இருதயத்துல இல்லையே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என் மகளே, உனக்காக என் சமாதானத்தை நான் வச்சுட்டு போயிருக்கிறேன். அதனால நீ பயப்படாத என்று கர்த்தர் உங்களை முகமாய் பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு ஒரு காரியத்தை வச்சுட்டு போனா அந்த காரியம் எப்பவுமே ஆசீர்வதிக்கப்பட்டதா தான் இருக்கும். அவர் சாதாரணமால நமக்கு எதையும் வச்சுட்டு போகவே இல்லை. அவர் வைத்துட்டு போனது எல்லாம் எது தெரியுமா? அவரிலே இருந்து நமக்கு வச்சுட்டு போன காரியங்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இன்னைக்கு சொல்றேங்க. இயேசுவின் நாமத்துல நீங்க சமாதானமாய் வாழ்ந்திருப்பீங்க. இயேசுவின் நாமத்துல நீங்க சமாதானத்தோடு உங்க வாழ்க்கைய இதுக்கு மேல இதுவரையில எதெல்லாம் இழந்து போயிருக்கலாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் இழந்து போனதை பக்கமே நீங்க போகாதீங்க. நஷ்டப்பட்டது பக்கமே போகாது. அதுங்க யோசிக்க கூட இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் சமாதானம் புதுப்பிக்கப்பட போகிறது. உன் குறைவுல கர்த்தர் ஒரு புதுப்பிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரையில உன் சரீரம் பலவீனத்தினால் குறைவுபட்டதா இருக்கலாம். கர்த்தரிட்ட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் சரீரத்திலே ஆண்டவர் பூரண பலத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். பெற்றுக்கொள். சில பேர் மேல சுகம் இறங்கி வருகிறது.
சில பேர் சுகத்துக்காக, சில பலவீனங்கள் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார். சில பலவீன கட்டை அவிழ்க்கப்படுகிறது. உங்களோடு இருக்கிற தெய்வம் பெரியவர். உங்க பட்சத்தில் இருக்கிற தெய்வம் பெரியவர், சாதாரணமானவர் அல்லவர். சீஷர்களை வீடுகள் தோறும் அனுப்பும் பொழுது சீஷர்கிட்ட என்ன தெரியுமா அவர் சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிக்கலாம். லூக்கா 10:5 வாசி. முதலாவது எதை சொல்லுங்க? ஒரு வீட்டுக்குள்ள சீஷர்கள் போன உடனே என்ன சொல்றாரு? ஒரு வீட்டுக்கு அழகே சமாதானம் தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு அலங்கரிப்பு என்னது? உங்க வீட்டுல 1000 அலங்கரிப்பு இருந்தாலோ, உங்க வீட்டுல 1000 டெக்கரேஷன் பண்ணி இருந்தாலோ, உங்க வீட்டுல டிசைனா டைல்ஸ், டிசைனா மாடலா கிச்சன்ல எல்லாம் இருந்தாலோ, சமாதானம் ஒண்ணு இல்லைன்னா உங்க கூடாரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சொல்லுங்க, எப்படிப்பட்டதா இருக்கும்? வேஸ்ட். அதனாலதான் இங்கே சீஷர் இடத்துல என்ன சொல்லி, முதலாவது நீங்க ஒரு வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்லுங்க? சமாதானம் என்று சொல்லுங்க. இந்த சமாதானம் வந்துட்டா எல்லாமே தேடி வந்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே நம்மளை தேடி வந்துரும். ஒரு மனிதன் சமாதானமா இருக்க வாழ கற்றுக்கொண்டு அதன்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பான சமாதானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த உலகத்துல. ஏன்னா அதுதான் விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதமே. எல்லாமே இருந்துட்டு அந்த கூடாரத்துல அனுதினமும் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு கோவப்பட்டுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசாத இருந்து, கணவன் மனைவி ஒரே வீட்டில தான் இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பேசவே மாட்டாங்க. அவர் ஒரு பக்கமா போவாரு, இவங்க ஒரு பக்கமா போவாங்க. எப்ப பாரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அன்பா இருந்தே கேள்விப்பட்டதே. அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை. அப்படி அவங்க 2 பேரும் நல்லா இருந்துட்டாங்கன்னா அடுத்து பிள்ளைங்கனால சண்டை. பிசாசுனுடைய தந்திரமே இதுதான். அவங்க சமாதானத்தை கெடுக்கிறது தான். அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி, ஆமா, நம்ம கிட்ட இருக்கிறத எடுக்கிறதுக்கு தான் அவனுடைய வேலையே. எதை எடுக்க சொல்லுங்க? உங்க ஆஸ்தி அந்தஸ்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவன் எடுக்கிறது உங்க சமாதானத்தை உங்க இருதயத்துல இருந்து எடுத்துருவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் எடுத்தாலும் ஏன் சமாதானத்தை உனக்குள்ள நான் வச்சுட்டு போறேன். ஹல்லேலூயா. அத ஒரு நாளும் யாருமே எடுக்கவே முடியும். அப்போ ஒரு வீட்டுக்கு அலங்காரம் என்ன தெரியுமா? சமாதானம் தாங்க. ஒருவேளை கஞ்சி குடிச்சா கூட, ஒருவேளை சாப்பிட்டா கூட சமாதானத்தோடு சாப்பிட்டு பாருங்களா. அந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கு சமானம் இல்லையா? பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, அப்புறம் சிக்கனு, அப்புறம் எறா, இதெல்லாம் தின்னுபிட்டு சமாதானம் இல்லைன்னா அதில் ஒரு பிரயோஜனமே. ஆனால் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலோ சமாதானத்தோடு அது குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றோம் தெரியுமா? அதில் இருக்கிற மகிழ்ச்சியே வேற. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானே? உண்மையா இல்லையா? சாப்பாடை போட்டு வச்சுட்டு எத்தனை நாள் சண்டை, எத்தனை பேர் சாப்பிடாத அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டிருக்கும். எத்தனை நாள் சாப்பிடாத மட்டும் இல்லை, சமாதானத்தை இழந்தா அடுத்து என்ன ஆகும்னா நம்மளுடைய தூக்கத்தை தூங்குனீங்களா சொல்லுங்க, தூக்கமே வராது. வாசிக்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் போய் படுத்துட்டு தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தூக்கம் வராது. பல யோசனை. இதையும் சொன்னார், என் பிள்ளைங்க கடந்த மாதம் முழுவதும் சரியா தூங்கலை. அப்படிப்பட்டவங்க இங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானே? ஏன் தெரியுமா? தூக்கம் எதுக்கு வராதுன்னா நிறைய யோசனை மண்டையில், இதை குறித்து அதை குறித்து, தேவைகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து. நம்ம படுக்கைக்கு போகும் பொழுது நமக்கு என்ன வரும்? யோசனை தான். யோசிக்கிற மனுஷனுக்கு தூக்கமே வரவே வராது. சமாதானம் இல்லாத ஒரு மனுஷனால அவனால தூங்கவே. இப்போ உங்களை தனித்தனியாக கூப்பிட்டு கேட்கும் பொழுது
ஆமா, நான் நிறைய இரவுகள் தூங்கலை, நிறைய நைட்டு நான் தூங்கலை, ஒரு பைத்தியத்தை போல நான் புலம்பி என் படுக்கையில் படுத்திருந்தேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய இந்த மாதம் உனக்கு கர்த்தர் சமாதானத்தை மட்டும் கொடுக்க போறதில்ல, நல்ல தூக்கத்தையும் கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டு. மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ண. ஆண்டவர் இந்த மாசம் சொல்றாரு, உங்களை சுகமாய் அவர் தங்க பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை சுகமா எந்தெந்த காரியத்துல நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் சுகமாய் உங்களை என்ன செய்ய போறாரு, பண்ண போகிறார். அதனால பயப்படாதீங்க. முதல்ல உங்க இருதயத்துல இருந்து எடுத்து போடுங்க. இதுக்கு மேல எப்படி இருக்கும்? ஆராதிக்கும் பொழுது மகள் சொன்னான், கேள்வியா இருக்கிற உங்களை எல்லாம் ஆச்சரியக்குறியாய் மாற்ற நிச்சயமா அதை செய்வார், கண்டிப்பா செய்வார். அதுல மாற்றமே இல்லை. இப்போ இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்க எப்படி போறீங்கன்னா, புதிய ஒரு மாற்றத்தோடு கடந்து இதுக்கு மேல நான் சமாதானமாய் வாழ்வேன். இதுக்கு மேல என் சமாதானத்தை யாரும், எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையை நம்புற பிள்ளைங்க மட்டும் உங்க கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. இதுக்கு மேல நான் சமாதானத்தோடு வாழுவேன். இதுக்கு மேல இந்த 9வது மாதம் துவக்கத்திலிருந்து என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் சமாதானம் கெட்டு போகாது. ஏன்னா அவருடைய சமாதானத்தையே எனக்காக வைத்து போயிருக்கிறார். கரத்தை தூக்கி நிக்கிற பிள்ளைகளின் மீதெல்லாம் ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள். பரலோகத்துல இருந்து இறங்கி வருகிறேன். பரலோகத்தில் நீ பரலோகத்துக்கு நேரா தூக்குன, நீ பரலோகம் பார்க்கிறது பரலோகத்தில் இருந்து. எஸ் ராஷா கரபல் ராபா. இதுக்கு மேல நான் எல்லா எல்லைகளிலும், நான் எல்லா இடத்திலும், என் வீட்டுல நான் இருக்கிற இடத்துல எல்லா சூழ்நிலைகளும் நான் சமாதானத்தோடு வாழ்வேன். எல்லா எல்லைகளிலும் கர்த்தர் உங்களை எப்படி வாழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். லூக்கா 24:36 வாசிமா. வாசி. உங்களுக்கு எங்க நின்னு சொன்னாரு? எங்க நின்னு சொன்னாருங்க? அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். அதே தேவன் தான் இப்போ உங்க நடுவில் நின்று உங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவன் தான். சீஷர்கள் பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்னைக்கு பல காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எல்லா காரியம், அது உங்கள் தேவையாக இருக்கலாம், உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், கலக்கமாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம். நீ எந்தெந்த காரியத்துக்கு பயந்து போய் வந்தியோ கர்த்தர் சொல்றார், அதுல எல்லாம் உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அன்னைக்கு சீஷர்களின் நடுவில் வந்து நின்ற தேவன் இந்த காலை வேளை ஆராதனையில் உங்கள் நடுவில் வந்து நின்று உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் கண்களை அப்படி மூடுங்க. கண்களை மூடி அவங்க நடுவில் வந்திருக்கிறாருங்க, அவங்க மத்தியில் வந்திருக்கிறாரு. நீ விசுவாசித்தால் இப்பொழுது தேவ மகிமையை பார்ப்ப. உன் நடுவுல நிக்கிறவரை பார்ப்ப, உன் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவரை பார்ப்ப, உன் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறவரை பார்ப்ப, உன் மத்தியில பிரசன்னராய் இறங்கி வந்து நிக்கிறவரை உன் கண்கள் இப்பொழுது அந்த ஆவிக்குண்டான கண்கள் திறக்கப்படுகிறது. சில பேருடைய ஆவிக்குண்டான கண்களை கர்த்தர் திறக்கிறார். உன் நடுவுல நிக்கிற காட்சிய உன் கண்கள் பார்க்கிறது. ஓ ராக்கா பாடலா. எல்லா பயங்களை எடுத்து போட்டு, ஓ சில பேருடைய கண்களை கர்த்தர் தொட்டு திறக்கிறார். சில பேர் கண்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ராக்கா டக ஷே மாக்கரபா
சமாதான பிரபுவாய், சமாதான கொடுக்க வந்த பிரபுவாய், ஓ நடுவுல, ஓ அருகாமையில, ஓ பக்கத்துல வந்து நிக்கிறாரு, ஓ பக்கத்துல வந்து நிக்கிறாரு, ஓ பக்கத்துல வந்து நின்னவர் இப்போ இப்போ அவர் பலத்த கரத்தை ஓ மேல இப்போ வைக்கிறார். பெற்றுக்கொள். அக்கினியாய் அவர் கரம் சிலர் பேர் மீது இறங்குறது. அக்கினியாய் அவருடைய கரம் சில பேர் மேல பார்க்கிற சிலருடைய சிரசுக்கு மேல. எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் உன் சமாதானத்தை. இனி ஒருத்தனாலோ, எந்த மந்திரவாதியாலோ, எந்த மனுஷனாலோ கெடுத்து போட முடியாது என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்க முடியாது. உன் நடுவில, உன் நடுவில. எஸ் 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 எஸ். சில பேரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். சில பேரை, சில பேரை ஓ ரபா பாபா கரபா லகதா லகரா. அவர் கரோ, அவர் கரோ, அவர் கரோ ஓ மேல சமாதானத்தின் கரோ ஓ மேல அமருகிறது, அமருகிறது, அமருகிறது. நான் பார்க்கிறேன், ஆவிக்குண்டான கண்களில் நான் பார்க்கிறேன். ஓ எஸ் எஸ். இந்த ஆராதனையை நீ திரும்ப அப்படியே போக போறதில்ல. ஏன் பயப்படுறேன்? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஏன் மகளை இன்னும் பயப்படுற? ஏன் மகனை இன்னும் பயப்படுற? நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் பட்சயத்துல தான் இருக்கிறேன். நான் எரித்து கொண்டிருக்கிறார். உன் சமாதானத்தை கெடுக்க எந்தெந்த வழிகளில பிசாசு வந்தானோ அந்த வழிகளில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் இறங்கி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பயப்படாத, பயப்படாத. நீ பயந்த காலம் முடிஞ்சிடுச்சு. நீ அஞ்சு அஞ்சு வாழ்ந்த காலம் முடிஞ்சது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு ஓடுகிற நாட்கள் இந்த நாளில் இருந்து உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலேயே ஓ துளிர்விட போகிறது என்று கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தையாய் சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் ஒரு துளிர்ப்பை உண்டாக்குகிறார். சில பேருடைய வாழ்க்கையில Jesus, hallelujah. Makara shekiraba, kama kakakala. சமாதானத்தை கெடுத்தவங்க எல்லாம் ஓடுறாங்க. உன் சமாதானத்தை கெடுத்தவங்கெல்லாம் துண்ட காணும், துட்டிய காணுன்று ஓடுறாங்க. உன்னை விட்டு, உன் எல்லையை விட்டு ஓடுறாங்க. ஷக டக டக. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சாந்தரபோ கதர. நன்றி அப்பா, நன்றி ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் இறங்கி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு? ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு? ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ?
கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. நம்முடைய வாழ்க்கை கரை சேருமா? இதுவரையிலும் பயந்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றார், உங்க வாழ்க்கையை கரை சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15 வாசகம். ஹல்லேலூயா சொல்லுங்க. சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை எதுக்கு அழைச்சாரா? அழுதுட்டே இருக்க அழைக்கலங்க. நம்மளை எதுக்கு அழைச்சாரு? புலம்பிட்டே இருக்க அழைக்கலங்க. நம்மளை எதுக்கு அழைச்சாரு? எப்பவுமே உருன்னு இருக்க அழைக்கலங்க. நம்மளை எதுக்கு அழைச்சாரு? எப்பவுமே சண்டை போட அழை. நம்ம சமாதானமாயிருக்க அழைக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. சில பேர்லாம் சண்டை போடும்போது பார்க்கணும், அது விசுவாசின்றதையே மறந்துடும், அது தேவனுடைய பிள்ளைன்றதையே மறந்துடும். நீங்களாம் எதுக்கு தெரியுமா? அழைக்க உங்களை பக்கத்தில் நல்ல கை விரல் நீட்டி சொல்லுங்கள், நீங்கள் சமாதானமாக இருக்க அழைக்கப்பட்ட பார்த்து. அப்போ தான் சண்டை போடுறவங்களுக்கு அது உள்ளே போய் குத்தும். சண்டை நம்மளுடையது அல்ல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான். சண்டை போடுறவங்க பாக்கியவான்கள். நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியணும். ஆண்டவர் நம்ம சமாதானமாய் சதா காலங்களிலும் சமாதானமாக இருக்க தான் கர்த்தர் உங்களை என்னையோ அழைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நிச்சயமாய் எந்த சந்தேகம் இல்லாதபடி கர்த்தர் உங்களுடைய கூடாரத்திலே சமாதானத்தை கட்டளையிட போகிறார். உங்க வாசஸ்தலங்களிலே ஒரு குறைவை கூட நீங்க பார்க்க போறதில்ல. எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லா கண்களை மூடி. தகப்பனே